வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஃப் மசிலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ காஃப் மசிலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிகினராக இருந்தீங்களாலும் சரி, எந்த ஏஜில் நீங்கள் இருந்தீங்களாலும் சரி, மென் அண்ட் உமனுக்கு சூப்பரான காஃப் ஒர்க் அவுட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸ்க்குனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ காஃப் ரைஸ் நம்ம பண்ணி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது காஃப் மசிலுக்கும் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ நீங்கள் காஃப் மசில்ஸுக்கு பண்ணுறதுனால உங்களோட உங்கள் முட்டிக்கு கீழே இருக்க பேக் லெக் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பில்ட் ஆகும். முக்கியமாக காஃப் மசில்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் கொடுத்தே ஆகணும். நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிற ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் லெக் ஒர்க் அவுட் எப்போ போடுறீங்களோ அப்போ இந்த காஃப் மசிலுக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக விட்டுறவே கூடாது. அதனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன ஒர்க் அவுட் காஃப் மசிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தோன்னா எல்லாருமே காஃப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா காஃப் மசில்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஃப் மசில்ஸ் பார்த்தோன்னா லொக்கேட் ஆகிருக்க பிளேஸ் பார்த்தோன்னா லோயர் பேக் ஆஃப் த லெக். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இட் இஸ் த பிரைமரி கம்போஸ்ட் ஆஃப் 2 மசில்ஸ். நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. ஒன்று பார்த்தோன்னா கேஸ்ட்ரோனிமியஸ் அண்டு சோலியஸ். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஃப் மசில்ஸ் பார்த்தோன்னா வேரியஸ் மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. வேரியஸ் மூமெண்ட் என்னென்ன ப்ரோ அப்படின்னா வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங். முக்கியமாக ஸ்ட்ராங்கான காஃப் மசில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். காஃப் மசிலை நல்லா பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தோன்னா டபுள் லெக் காஃப் ரைசஸ். ஸோ இந்த டபுள் லெக் காஃப் ரைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதாக இருக்கும். இதை பார்த்தோன்னா 3 செட்டு பண்ணுங்கள். 12லேருந்து 15 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. 15 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 12 வேணாம். ஸோ 3 செட்டு பண்ணுறீங்க, 15 கவுண்ட்ஸ், அதாவது ஒரு 15 ரெப்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி 3 செட்டு பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டிங் காஃப் ரைஸுக்கு பார்த்தோன்னா நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கணும். நியூட்ரல் பொசிஷன். எந்த ஒரு மூமெண்ட்டும் உங்கள் பாடியில் இருக்கக்கூடாது. உங்கள் கையை பார்த்தோன்னா ஃபுல்லாக கீழேருந்து டவுனில் விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்க டோஸை ப்ரெஸ் பண்ணி உங்களோட பேக்கில் இருக்க காலை அப்படியே பின்னாடி தூக்கணும். இது ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்கும். பண்ணி பாருங்கள். இன்னொரு டைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் நியூட்ரல் பொசிஷனில் அப்படியே நின்றுக்கணும். உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்க டோஸை மட்டும் கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல மேலே உங்களால் எந்த அளவுக்கு ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே நான் சொல்லிடுறேன். ஸோ பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் ரைஸ் பண்ணுவாங்க, அப்படியே கீழே இறக்கிடுவாங்க, மறுபடியும் ரைஸ் பண்ணுவாங்க, கீழே இறக்கிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட்டுமே கிடைக்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் மேலே ஃபுல்லாக ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன் கொண்டு வந்தால் போதும். அப்படின்னா தான் 1 டைம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒர்க் அவுட் எப்போ ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட்டுக்கு பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த லெக் ஒர்க் அவுட்டுக்கு பண்ணும்போது இந்த காஃப் மசிலுக்கும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்துடலாம். இதை பார்த்தோன்னா 3 செட் 15 ரெப்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்மர் வாக். ஸோ இந்த ஃபார்மர் வாக் பார்த்தோன்னா நம்ம லெக் மசிலுக்கும் நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கும். இந்த ஃபார்மர் வாக் நம்ம பண்ணுறதுனால நம்ம காஃப் மசில்ஸுக்கும் நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கும். முன்னாடி பார்த்தோன்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுட்டு தான் பண்ணணும். இது பார்த்தோன்னா வாக்கிங் பொசிஷனில் நீங்கள் பண்ணணும். இது நடக்கும்போது பார்த்தோன்னா வெயிட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7.5 kg 10 kg நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வாக் பண்ணால் போதும். நல்லா டோ ரைஸ் பண்ணி நல்லா டவுன் பண்ணி நல்லா நீங்கள் வாக் பண்ணணும். இது நார்மல் வாக் இல்லாமல் உங்கள் காஃப் மசிலையும் நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வாக் பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த மசிலில் நல்லா ஹிட் ஆகும். அதனால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தா 3 செட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு, அதாவது ஒரு 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி 15 ஸ்டெப்ஸ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சு முடிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஒரு செட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த செட்டுக்கு பார்த்தோன்னா மறுபடியும் நீங்கள் 15 ஸ்டெப் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட லெக் மசில்ஸ் நல்லாவே க்ரிப்பாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முக்கியமாக என்ஹான்ஸ் த கோர் ஸ்டெபிலிட்டி. ஸோ உங்களோட கோர் ஸ்டெபிலிட்டியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட போஸ்டரை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவும். முக்கியமான விஷயம் உங்களோட போஸ்டர், அதாவது நிறைய பேர் கூன் விழுந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் உங்கள் போஸ்டரை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதுக்கு நீங்கள் பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சு நடக்கணும். நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் நடங்க. அது மட்டும் இல்லாமல் பில்ட் த ஓவரால் ஸ்ட்ரென்த் அண்டு மசில் மாஸ். ஸோ உங்களோட லெக்கில் இருக்க ஓவரால் ஸ்ட்ரென்த்தையும் மசில் மாஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. முக்கியமாக பூஸ்ட் த கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ முன்னெல்லாம் சோம்பேறியாக பண்ணிகிட்டு இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஸ்கான ஃபீல். முக்கியமாக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நல்லாவே ஃபங்க்ஷனல்
ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ரோப். இந்த ஜம்ப் ரோப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கிப்பிங் வேணும். ஸோ ஸ்கிப்பிங் நீங்கள் நார்மலாக எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி பண்ணால் போதும். நான் ரொம்ப உங்களை சொல்லி குழப்ப விரும்பல. ஸோ நார்மலாக எப்படி ஸ்கிப்பிங் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட டோஸை யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணணும். முக்கியமாக உங்களோட காஃப் மசில் நல்லா வலிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ணணும். ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு ஸோ பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப்பிங் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறங்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் காஃப் உங்களோட லெக் மசிலை ஃபுல்லாக நீங்கள் இறக்கிடக்கூடாது. உங்களோட டோஸ்லேயே தான் நீங்கள் வந்து ஃபுல் ஒர்க் அவுட்டுமே பண்ணி ஆகணும். ஓகேவா, உங்களோட டோஸில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட கால் பாதத்தை ஃபுல்லாக தரையில் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எந்த பொசிஷன்லையுமே எந்த டைமுமே வந்துடக்கூடாது. உங்களோட டோஸ் மட்டும்தான் வந்து நல்லா ரைஸ் பண்ணணும். டோஸை வச்சு மட்டுமே நல்லா வந்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அவங்களோட டோஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நல்ல ஜூமில் வந்து பாருங்கள். அந்த பொசிஷனில் நீங்கள் இருந்துட்டால் போதும். ஃபுல்லாக உங்களோட கால் பாதத்தை கீழே தரையில் வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ். ஸோ முக்கியமாக உங்களோட காஃப் மசிலில் இருக்க ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முக்கியமாக உங்களோட லெக் இன்ஜுரியெலாம் நிறையா அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா லெக் வந்து பிடிச்சிக்கும், சில பேருக்கு இன்ஜுரி ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து இந்த ஜம்ப் ரோப் பண்ணுறதுனால அவங்களோட காஃப் மசிலையும் நல்லா பில்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட டோட்டல் பாடியுமே நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். முக்கியமாக இந்த ஜம்ப் ரோப் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு காஃபில் ஏற்படக்கூடிய சுளுக்கு பிரச்சனைகள்லாம் வராமல் 100% தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காஃப் ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறதுனால காஃப் மசில்ஸுக்கு நமக்கு பார்த்தோன்னா இம்ப்ரூவ் த ஜம்பிங் எபிலிட்டி. ஸோ உங்களோட ஜம்பிங் எபிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 10 மினிட்ஸ் இந்த ஜம்ப் ரோப், அதாவது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜம்ப் ரோப் ஒர்க் அவுட் செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா 30 மினிட்ஸ் நம்ம ஜாகிங் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஜாகிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அந்த 30 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஜம்ப் ரோப் பண்ணுறதுனால முக்கியமாக இதில் நான் நிறைய காஃப் மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் தர மாதிரி நிறையா ஒர்க் அவுட் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தோன்னா உங்கள் காஃப் மசிலை பில்டு பண்ணுறதுக்கு மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட டோட்டல் லெக் மசிலுக்குமே நல்ல வந்து ஒர்க் அவுட் தர மாதிரி தான் நான் வந்து ஒர்க் அவுட் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பிகினர் வந்து பண்ணக்கூடிய வந்து ஒரு முக்கியமான ஒர்க் அவுட். நீங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் இல்லை ப்ரோ கொஞ்சம் ப்ரோவாக நான் சொல்லுங்கள் ப்ரோ, நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாலும் நான் சூப்பராக வந்து சொல்லிடுவேன். அதுக்கு ஏதாவது வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தோன்னா நார்மல் பிகினர்ஸ், மென் அண்ட் உமன் எந்த ஏஜில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ உங்களோட லெக் மசிலை நல்லா பில்டு பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒர்க் அவுட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த ஹெல்ப்பும் நீங்கள் எனக்கு பண்ண வேணாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜிம் சம்மந்தமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கீழே பார்த்தோன்னா வியூ ப்ராடக்ட் இருக்குது. அந்த வியூ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறையா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும். சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.